Hi guys, வணக்கம் and welcome back to சௌபி சமையல். இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. இது என் அம்மா ரெசிபி. இது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் இந்த ரெசிபியோட இன்னைக்கு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா let's get into the video. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 4 பச்சை மிளகாவை கீனி ஃபஸ்ட்டு அதை தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்பைசினஸ் லெவல், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி லவராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். இதில் நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் ஸ்டார் ஆனீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு இனுக்கு அப்படியே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா இதில் திருப்பி நான் 2 வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அதோட அந்த பச்சை தன்மை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கும் போது அதோட ரா ஸ்மெல்லாம் போய் உங்களுக்கு நல்ல அரோமா வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். தக்காளியில் இருந்து அந்த தண்ணி பதம்லாம் போய் நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரதான் கரெக்டான பதம். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ராசஸ் மட்டும். இந்த மாதிரி வதக்கிறதுனால அந்த கிரேவியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது குயிக்காக ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கிட்டே இருங்க. அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி அதை எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. அந்த தண்ணி பதம்லாம் போய் அது கொஞ்சம் இறுகிக்கிட்டே வருது. ஸோ இந்த தக்காளியில் இந்த மாதிரி தண்ணி பதம்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த மசாலா அப்படியே அந்த சிக்கனுக்குள்ளே சேர்ந்து கலந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை திருப்பி சேர்த்துக்கிறேன், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்னு சொல்லுவோம், அது கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும், தண்ணி ஆட் பண்ணாமல். அந்த சிக்கனோட இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். கோட் ஆனோடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ் தயிர், புளிச்ச தயிர்லாம் இல்லை. ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இதை மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும், சிக்கனும் வெந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆஃப் குக்கில் இருக்க சிக்கன், இந்த கிரேவி இன்னும் நல்லா கொதிக்கணும். ஸோ எவ்ரி 3 மினிட்ஸ் இந்த மாதிரி திறந்து கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போடும். இந்த மாதிரி ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 மினிட்ஸ் கழித்து இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கே விசிபிளாக தெரியும் சிக்கன் கிரேவி திக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது கொதிக்க கொதிக்க தான் திக் ஆகும். அதுக்குன்னு சிக்கனை ஓவர் குக்கும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 8 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில்
கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி எம்மியாக இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரெல்லாம் சிக்கன் லவரோ அவங்க கூட மறக்காமல் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் எம்மி ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களை அடுத்த ரெசிபியில் ஃப்ரைடே பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். See you.